நாகர்கோவில் மாநகராட்சி பொறுத்தவரையில் தொடர்ந்து முறைகேடுகளுக்கு பெயர் போனதாக இருந்துகிட்டு இருக்கு. இது கட்டண கழிப்பிடத்தில் ரெஸ்ட் ரூம் போக்குறதுக்காக வந்தேன். அங்கே யூரினுக்கு 2 ரூபா தான் போட்டிருக்கு, ஆனால் 5 ரூபா வாங்குறாங்க. இது சில நேரம் அவங்க ஏன் நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க, 2 ரூபா தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அவங்கள்ட்ட தகராறு பண்ணி பெரிய பிரச்சனையை அடிக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பது, ரசீது வழங்காமல் முறைகேடுகளில் ஈடுபடுவது மற்றும் சுகாதாரமற்ற சூழல் குறித்து பயணிகளும் பொதுமக்களும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகார்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவில் மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடச்சேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் வெளி மாநிலங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளுக்கான ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாக திகழ்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த நிலையத்தில் இலவச கழிப்பிடம் மற்றும் கட்டண கழிப்பிடம் என 2 வசதிகள் உள்ளன. மாநகராட்சியின் விதிமுறைகளின்படி பொது கழிப்பிடங்களை பயன்படுத்த ரூபாய் 2 மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும். ஆனால் கழிப்பிடங்களை பராமரிக்கும் ஒப்பந்ததாரர்கள் இந்த விதியை மீறி ரூபாய் 5 முதல் ரூபாய் 10 வரை கூடுதலாக வசூலிக்கின்றனர். பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் போது அதற்குரிய ரசீதுகள் வழங்கப்படுவதில்லை. ரசீது வழங்கும் இயந்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அவை பயன்படுத்தப்படுவதில்லை. முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற அச்சத்திலேயே இவ்வாறு ரசீதுகள் மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கிறிஸ்டோபர் பேருந்து நிலையத்தில், அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பிடங்களை பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு 2 ரூபாயும், மலம் கழிக்கிறதுக்கு 3 ரூபாயும், குளிக்கிறதுக்கு வசதி இருந்ததுன்னா 5 ரூபாயும் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வரக்கூடியவங்க எல்லார்ட்டையுமே சிறுநீர் கழிக்கிறதுக்கே 5 ரூபாய் கொடுத்து தான் வாங்குறாங்க. அதேமாதிரி மலம் கழிக்கணுன்னா 10 ரூபா வாங்குறாங்க. இது பல முறை நாகர்கோவில் மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் அவங்க கண் துடைப்புக்கு கேட்டுட்டு சரி நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறாங்களே தவிர நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இப்போ ஒருத்தர் போய் 5 ரூபா கொடுத்துட்டு ஒரு குடும்பமாட்ட வெளியூர்லேருந்து காலையில் இறங்கின உடனே அதில் போய் 4 பேர் 2 குழந்தைங்க கணவன் மனைவின்னு போனாங்கன்னா 20 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. இது சில நேரம் அவங்க ஏன் நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க, 2 ரூபா தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அவங்கள்ட்ட தகராறு பண்ணி பெரிய பிரச்சனையை அடிக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கட்டண கழிப்பிடத்தில் சுகாதாரம் மிகவும் மோசமாக உள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அதிக கட்டணம் செலுத்தியும் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் முறையாக ரசீது வழங்காமல் தினமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் முறைகேடாக வசூலிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகள்லாம் ஒவ்வொரு பேருந்து நிலையம் வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு பேருந்துக்குமே அவங்க கட்டணம் வசூலிக்கும் போது அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய மக்கள் அந்த அந்த இடத்துக்கு தான் வர வேண்டியது இருக்குது. அப்போ அவங்களுக்கான இலவசமாக தான் இந்த கழிப்பிடங்களை ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர அதில் ஒரு வருமானத்தை பார்த்து அவங்க அது நாங்கள் டெண்டர் அதிக ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், அதனால் நாங்கள் இப்படி தான் வாங்க முடியும்னு, அதாவது டெண்டர் எடுக்கும் போதே அவங்களுக்கு இவ்வளோ தான் கட்டணம் வசூலிக்கணும்னு சொல்லி தான் டெண்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க நாங்கள் எங்களுக்கு டெண்டர் அதிகமாக எடுத்திருக்கனால நாங்கள் இப்படி தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு அடாவடி பண்ணுறது, இந்த மாநகராட்சி நிர்வாகமும் அதுக்கு உடந்தையாக போயிட்டுருக்குங்கிறது தான் எங்களோட சந்தேகமாக இருக்குது. அதனால் இது சின்ன பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். ஒரு பேருந்து நிலையத்தில் வெளியூர்லேருந்து வரக்கூடியவன் காலையிலே வந்தோன்னே இயற்கை உபாதைகளுக்காக தேடி ஓடக்கூடிய இடம். ஆக்சுவலாக பொதுவாக என்ன சொன்னால் இங்கே இன்னொரு இலவச கழிப்பிடமும் இருக்குது. இந்த இலவச கழிப்பிடத்தை தான் மெயின் இடத்துல வச்சுருந்துருக்கணும். ஆனால் இலவச கழிப்பிடத்தை தள்ளி வச்சுக்கிட்டு கட்டண கழிப்பிடத்தை பேருந்து நிலையத்துக்குள்ளே வச்சிருக்கிறதே ஒரு முறைகேடு தான். அதிக கட்டண வசூல் மற்றும் சுகாதாரமின்மை காரணமாக பயணிகள் பேருந்து நிலையத்தின் ஒதுக்குப்புறமான இடங்களையும் மரத்தடி பகுதிகளையும் திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டண கொள்ளை மற்றும் சுகாதார சீர்கேடு குறித்து பயணிகள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கீழ்கண்ட கோரிக்கைகள் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு விடுக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்தி விதிமீறல்களில் ஈடுபடும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சியின் விதிமுறைப்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். கழிப்பிடங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கப்படுவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும்.